சேம் கம்பெனி, சேம் மிஷன். ஆனா, எவ்ரி பேட்சும் குவாலிட்டி டிஃபரெண்ட்டா வருதா? அப்ப ப்ராப்ளம் ஒர்க்கர் இல்ல, சிஸ்டம். QMSனா டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்ல. இட் கண்ட்ரோல்ஸ் த ப்ராசஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்ஸ்பெக்ஷன், ரெக்கார்ட்ஸ் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். யாரு என்ன ஒர்க் பண்ணணும்? எப்படி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்? என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணணும்? என்ன ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணணும்னு இதெல்லாம் கிளியரா கண்ட்ரோல் பண்றது தான் QMS. டிஃபெக்ட் வந்துச்சுன்னா, பார்ட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃபைல் க்ளோஸ் பண்றது QMS இல்ல. ப்ராப்பர் QMSல ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, இது ஏன் நடந்துச்சு? எந்த ப்ராசஸ் ஸ்டெப்ல கண்ட்ரோல் மிஸ் ஆச்சு? சேம் டிஃபெக்ட் திரும்ப வராம என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தோம்? அந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகுதான்னு ப்ரூவ் பண்ண ரெக்கார்டிங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் செக் பண்ணா மட்டும் போதாது. எவிடன்ஸோட க்ளோஸ் பண்ணணும். ப்ராப்ளம ஸ்டாப் பண்றது டெம்பரரி. ரிப்பீட் ஆகாம பிரிவென்ட் பண்றது தான் ரியல் QMS. இன்ஸ்பெக்ஷன் டிஃபெக்ட்ட கண்டுபிடிக்கும். QMS அந்த டிஃபெக்ட் திரும்ப வராம கண்ட்ரோல் பண்ணும். டே 9ல ISO 9001னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.